அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சஞ்சய்குமார். ஓகே, உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்த எக்ஸசைஸ் உடற்பயிற்சி அதெல்லாம் கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்க. சில விஷயங்கள் வந்து நல்லா செய்யும், அதை நல்லா செஞ்சால் தான் நம்ம உடம்புக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக ஃபிட்னஸ் போட முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் ஒரு தடவை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருப்பேன். அதாவது உட்காந்து எந்திரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் எடுத்து நான் சொல்லிக் கொடுத்த எக்ஸசைஸ் நினைக்கிறேன். இப்படி நம்ம உட்காந்து எந்திரிக்கிறோம், சரிங்களா? அந்த எக்ஸசைஸ்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, அதனால உங்களுக்கு சொல்லித்தரேன். பார்த்துக்கிங்களா? பார்த்துக்கிங்க. உட்காரும்போது புதிங்கால் தூக்கிக்குங்க, எந்திரிக்கும் போது வச்சுக்கிங்க. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இதனால உங்களுக்கு என்ன பயம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த ரெண்டு தொடை இது வந்து சில வந்து பெருசா இருக்கும். ரெண்டாவது என்ன நினைக்கிறேன், அது மட்டும் இல்லை, நிறைய விஷயம் இருக்கு இந்த எக்ஸசைஸ்னால. நடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா கால் மவுண்ட் வைக்கலாம். புரியுதுங்களா? கால் வந்து மவுண்ட் வச்சு இப்படிதான் பண்ண சுருக்கிச்சு வைக்கலாம். பெண்கள் ஒரு வெயிட்டான ஒரு படம் கொடுக்குறாங்க, அப்போ கால் இந்த இடத்துல சுருக்கி இந்த நேரம் வந்து டைட் ஆகும், சரிங்களா? அப்புறம் நிறைய சகோதரிகள் வந்து கேட்டிருந்தீங்க, வயிறு எப்படி குறைக்கிறது அப்படின்னு சொல்லி. அதாவது நம்ம வயிறு பெருசா இருக்கு, அதை குறைக்கிறது வந்து சிம்பிளான வழிதான், ஆனால் வந்து நீங்க செய்யணும். ஓகேங்களா? ஈஸியாகவும் சொல்லி தரேன். அது ஓகேங்களா? நேற்று ஒரு சொல்லி கொடுத்துருந்தேன். இது வந்து இன்னொரு மெத்தட். கையை பிடிச்சுங்க, காலை அப்படியே சைக்கிள் ஓட்டுங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த தலை தூக்கிங்க, அதாவது காட்டா இருக்குது. ஓகே, நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் கையை ரெடி கோர்த்து உங்க தலையில வச்சுக்கோங்க. ஓகேங்களா? தலைக்கு அடியில் இப்போ அப்படியே மெதுவாக தூக்கிட்டு காலை ஒவ்வொரு தலை. ஓகேங்களா? இப்போ இதுவே சைக்கிள் ஓட்டம். சைக்கிள் ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் டர்ன் பண்ணுங்க. இந்த கை இந்த கால் வரும்போது இந்த கை, இந்த கால் வரும்போது இந்த கை. நான் செய்யறேன் பார்த்தீங்கன்னா, ஓகே. இப்போ நீங்கள் இதை செஞ்சு முடிச்சுட்டு கொஞ்சம் மூச்சு வாங்கணும். மூச்சு வாங்கும்போது மறக்காம மூச்சு வாங்கி மூச்சு விடுறதுலேயும் வந்து உணர்வு பூர்வமாக இருக்கும், சரிங்களா? என்னமோ நினைக்கிறோம், நம்ம மூச்சு வாங்குறோம், மூச்சு தாங்க நம்ம உயிரே. அதை வந்து நம்ம வந்து எடுக்கிறது தாங்க. அப்படிலாம் செய்யக்கூடாது. அழகா மெதுவாக அதை உள்வாங்கி அழகா உள்வாங்கணும். அப்படியே நுரையீரல் வரைக்கும் அப்படியே போய் நுரையீரல் அடைச்சு நிற்கும் பார்த்து ரிலீஸ். சரிங்களா? மூச்சு வாங்குறது ஒரு மிகப்பெரிய எக்ஸசைஸ் நுரையீரலுக்கு. நம்ம வந்து தசைகள் மட்டும்தான் பேசிட்டு இருந்தோம், நுரையீரலுக்கு வந்து முக்கியமானது, சரிங்களா? நீங்க எந்த ஹார்டான வேலை எக்ஸசைஸ் மட்டும் இல்லை, நீங்க ஒரு வேலையே அவசரமா செய்வீங்க ஒரு படப்படப்பு, அப்போ வந்து அந்த மூச்சு வாங்கும்போது உடனே போய் தண்ணி குடிச்சிடாதீங்க, இதுதான் செய்யும். ஓகேங்களா? உள்வாங்கும் போது உணருங்க, அதை வெளியிடும் போது உணருங்க. இந்த மாதிரி 10 டைம் செய்யுங்க. ஓகேங்களா? அது எப்பவுமே எந்த எக்ஸசைஸ்க்கு முன்னாடி செய்யுங்க, பின்னாடி செய்யுங்க. இது வந்து எந்த ஒரு கெடுதல் கிடையாது. இது ஒரு பயிற்சி தான், நுரையீரல் பயிற்சி. நுரையீரல் வந்து என்ன அப்படின்னா விரிஞ்சு சுருங்கி அதில் இருக்கிற அந்த ஓட்டைகள் வந்து எத்தனையோ ஓட்டைகள் இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் மருத்துவர்கள் சொல்றதுக்கு அந்த விரிஞ்சு சுருங்கி அது வந்து அஃபெக்ட் பண்ணாதான் நம்ம உடம்பு வந்து ஃபங்க்ஷன் கரெக்டாக கொடுத்துட்டு இருக்கும். மூச்சு பிரச்சனை வராது, சுவாச பிரச்சனை வராது. ஓகேங்களா? வராது. அதே மாதிரி வந்து இந்த எக்ஸசைஸ் எடுக்கிறேன் அப்படிங்கிறவங்க வந்து இந்த ஆஸ்துமா இவங்களாம் இருந்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் செய்யாதீங்க. சில வியாதிகள் வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இதை வந்து செய்யாதீங்க, சரிங்களா? ஹார்டாக எக்ஸசைஸ் செய்யாதீங்க, இதய நோய் இருந்ததுலாம் செய்யாதீங்க. ஓகேங்களா? ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதய நோய் இருந்தாலும் சரி, மூச்சு திணறல் ஆஸ்துமா சிகரெட் இருக்கும், அவங்களே இதை பண்ணாதீங்க.
அதுக்கு வந்து நீங்க வந்து நல்லா மாஸ்டர் பாருங்க. இது பண்ணலாம், பண்ணக்கூடாதுன்னு சொல்லல. இது வந்து நல்ல டெக்னிக்கல் இருக்குது. இதை செஞ்சீங்கன்னா உங்க வியாதி எந்த வியாதியானாலும் விரட்டலாம். அது வந்து நீங்க அந்த பக்கத்துல உங்களுக்கு தெரிஞ்ச மாஸ்டர் யாராவது இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட போய் அந்த முறைப்படி செய்யுங்க. சரிங்களா? இப்ப நான் உங்களுக்கு பக்கத்துல இருந்தா நான் சொல்லிடுவேன், உங்க உடம்புக்கு ஏற்ற மாதிரி இதை நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். வீடியோ பார்த்து நீங்க மட்டும் செய்யறது வந்து அது சரியா வராது. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, ஓகே, மீண்டும் சந்திப்போம்.